இன்னைக்கு நம்மளோட நேரலுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலையில அல்வா பண்ண போறோம். பொட்டுக்கடலையில சட்னி பண்ணலாம். அல்வா எப்படி? அல்வா பண்ண போறோம். அல்வா பண்ண போறோம். ஓகே, சோ ஸ்வீட்டா இருக்க போகுது. சோ பொட்டுக்கடலை அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பொட்டுக்கடலை, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய். சோ பொட்டுக்கடலை அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து அதிகமாவே நிறையவே இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை லைட்டா ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறோம்னா அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி நம்ம வந்து அளவெடுக்கிறது? பவுடர் திரிச்சதுக்கு அப்புறம் அளவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையில வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பு ஏற்காது. அப்போ வந்து நீங்க ஒரு அளவுக்கு இதை எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. பவுடர்ல வெல்லம் ஒரு கப்புனா திரிச்ச பவுடர் 1 கப்பு. ஓகே, சோ இப்போ முழுசா இருக்கிறதுல நம்ம அளவு எடுக்க கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நீங்க வறுத்து பொடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அளவு எடுக்கணும். அந்த அளவுக்கு ஈக்குவல் அளவுல தான் வந்து வெல்லம் எடுக்கணும். இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டா கலர் மாறணும். அதாவது ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட்டா ஒரு கலர் மாறும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கூட நீங்க திரிச்சுக்கலாம். ஆனா வந்து அந்த திரிக்கும் போது ஒரு ஸ்மெல், லைட்டான ஒரு பொட்டுக்கடலையோட ஸ்மெல் இருக்கும். நீங்க வறுத்து செய்யும்போது ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வறுத்து செய்யறது. கலரும் வந்து மாறும், நல்லா இருக்கும். இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் மாதிரி திரிச்சுக்கணும். தண்ணி சேர்க்க கூடாது. நைஸா பவுடர் மாதிரி திரிச்சுக்கணும். இல்ல எவ்வளவு இது பண்ணாலும் உங்களுக்கு லைட்டா இதா இருந்துச்சுன்னா லைட்டா ஜலிச்சுக்க கூட செஞ்சுக்கலாம். இல்ல நல்லா திரிச்சுட்டேன் போதும் அப்படின்னா விட்டுக்கலாம். இது ஆக்சுவலா ரொம்ப குழந்தைங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே ரொம்ப நல்லது. பேபி, அதாவது 1 இயர் அந்த மாதிரி பேபிக்குலாம் வந்து பொட்டுக்கடலை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இந்த வெயிட் போடும்னு சொல்லுவாங்க. ஈவன் சத்து மாவுலயே கூட பொட்டுக்கடலை கலந்து கொடுப்பாங்க. வெயிட் போடும் அப்படின்ட்டு. ரைஸ்லயே ரொம்ப நல்லது. ரைஸ்ல பொட்டுக்கடலை பொடி போட்டு பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இதுலயே கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரியை நல்லா உடைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுல போட்டு வறுத்துக்கலாம். உடைச்சு வச்ச முந்திரியை சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். உருக கூட நாங்க வந்து எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்றத இப்படியே ப்ரூவ் பண்றது. இதை வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு இதை நல்லா பவுடர் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ வெல்லம் வந்து அப்படியே பொடிச்சிட்டு நம்ம அதில் போட சேர்க்க போறோம். ஸோ இதை நாங்க வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை பொடிச்சு கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் முந்திரியும் வந்து பாத்தீங்கன்னா நெய்ல வறுத்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எடுத்துடலாமா? கொஞ்சம் வறுக்கட்டும். எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் நெய்ல முந்திரியை வந்து வறுத்து எடுத்தாச்சு. இந்த பக்கம் இதை வந்து நான் பொடிச்சு கொண்டு வந்துடுறேன். நம்ம வெறும் தவால பொட்டுக்கடலையே வறுத்து எடுத்திருந்தோம். அதை இப்போ பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பொடிச்சு எடுத்த இந்த பொட்டுக்கடலை மாவை தான் வச்சு நம்ம அல்வா பண்ண போறோம். ஸோ அதே போல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ல வறுத்து எடுத்த முந்திரியும் எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இதாங்க பொட்டுக்கடலை மாவு. என்ன பண்ண போறோம்? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுமா? ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறோம்ல, இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கரையிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் போதும். இன்னும் கொஞ்சம் கூட ஊத்துறோம். இது தண்ணி காணது. இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம். போதும். இதை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தத்துல இப்போதைக்கு நம்ம உருகி எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தா போதும். நமக்கு நல்லா அடுப்ப லோல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிண்டணும். நான் போடட்டுமா இல்ல கிண்டட்டுமா? இல்ல நீங்களே போட்டுருக்கீங்க? இல்ல நானே கிண்டுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமா கொட்டினாலும் கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிடும். அப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கிண்டுனா கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே கிண்டணும், போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கட்டி விழாம இருக்கும். இந்த அளவே நமக்கு போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுல வந்து நம்ம கிண்டும் போது லைட்டா நெய் மட்டும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இலகா ஈஸியா வரும். ஈஸியா வர்றதுக்கு ஒட்டாம வரும். நமக்கு நெய் சேர்க்க நல்லா ஒட்டாம வரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க ஃபைனலா தானே கார்னிஷ்க்கு தானே போடுவாங்க எல்லாமே. இப்போ இல்ல கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒண்ணா மிக்ஸ் ஆகும். அப்பதான் எல்லா இடமும் சேரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அல்வா பதத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, இது கொஞ்சம் நேரம் கலந்து விட நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்ப நார்மலா கோதுமை அல்வாவோ சரி இல்ல வேற எந்த அல்வா எடுத்தாலுமே கிண்டுறது தான் ரொம்ப கை வலிக்கும். டைம் தான் அதிகமா இருக்கும். அதே போல இதுக்கு நிறைய டைம் எடுக்குமா? இல்ல இது வந்து டக்குன்னு செய்யற ஒரு ரெசிபி. ஈஸியா இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ற ரெசிபி தான் இது. உடனே இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு அல்வா. ரொம்ப நேரம் கை பிடிக்க கிண்டணும் அப்படிலாம் வேண்டாம். சும்மா லைட்டா கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு. இது நல்லா இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை திரிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அதையும் ஃபைனா அரைச்சு சேர்த்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருக்குன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலையில வந்து போட்டாச்சு. பாருங்க நல்லா ஒட்டாம வருது. இன்னும் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். நான் கிண்டட்டுமா? கை வலிக்குதா? இல்ல நெய் போடணுமா? நெய் மட்டும் போடுங்க. இதுல வந்து நீங்க நெய் தொட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னா நெய் தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். அந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி. இதான கிண்டறது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சா இல்ல எப்படி? இல்ல இது ஃபுல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடி பிடிக்குமே தவிர உங்களுக்கு வந்து வேகாது. அது டக்குன்னு எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் வேக வைக்கணும்ல. நம்ம பொட்டுக்கடலையா இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டா அந்த வெந்தாதான் நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம மண் சட்டின்றதுனால ரொம்ப நேரம் நமக்கு ஒட்டாம வரும். இதே நீங்க வேற சட்டியில வைக்கல கண்டிப்பா நிறைய ஒட்டும். அதனால நீங்க நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு செய்யும் போதுதான் கரெக்டா வரும். நல்லா கலந்து விட நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும், இறுக ஆரம்பிக்கும். இந்த அல்வானாலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி அல்வாவா இருக்கட்டும் இல்ல கோதுமை அல்வா அப்படியே ஒரு மாதிரி திக்கான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா இது கொஞ்ச நேரம் ஆக ஆறும்போது கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இப்போ ஒட்டுது, ஒட்டாம வரணும். நல்லா ஒன்னா திரண்டு வரணும். இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் ஒட்டாம உருண்டு வருதா, இந்த மாதிரி வரணும். ஏன்னா இதுக்கு வந்து கிண்டிட்டே நல்லா ஒட்டுச்சு. இப்போ வந்து லைட்டா இதுவாகுது. அண்ட் பொட்டுக்கடலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறது கூடியது. ஸோ பொட்டுக்கடலை யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இல்ல உண்மையில ரொம்ப நல்லது. நல்லது. பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு துண்டு தேங்காய் அதை தனியா சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 2 டேட்ஸ் போதும் அவங்களுக்கு. அது ஒரு சேர்த்து மொத்தமா சட்னியா கூட அரைச்சு தந்துடும். டேட்ஸ் வச்சு சட்னி சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு அவங்களுக்கு ஒரு ரெசிபி. ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஒரு பொட்டுக்கடலை ஆக்சுவலி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன் வேல்யூ அதுல வந்து விட்டமினும் இருக்குது, அஸ் வெல் அஸ் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு சில பேர் வந்து அது வெயிட் போடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு அஃப்கோர்ஸ் வெயிட் போடும். பெரியவங்க நீங்க குவான்டிட்டி எடுக்கிறத பொறுத்து தான், நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் உங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் குழந்தைங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வைஸ் அவங்களுக்கு நிறைய சத்து மாவுலாம் சொல்லுவாங்கல்ல, அதுல முக்கியமான பொட்டுக்கடலை தான். எல்லா வகையான சத்து மாவுலையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். எஸ்பெஷலி ஆஃப்டர் 6 மந்த்ல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்லயே வந்து பொட்டுக்கடலை சேர்த்துப்பாங்க. ஈஸி டைஜஷனும் கூட, அது உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கூட வராது. இந்த பீனட்டாவது அதாவது வேர்க்கடலையாவது அலர்ஜி இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி ரைஸ் பவுடர் இருக்குல்ல, ரைஸை வந்து அரிசியை வறுத்துட்டு இந்த பொட்டுக்கடலையும் வறுத்து அதோட நல்லா ரெண்டுமே நல்லா
அரைச்சு திரிச்சிட்டு அதை கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லது. சின்ன 6 மாச குழந்தைங்களுக்கு வரைக்கும் அந்த கஞ்சி காய்ச்சி ஊட்டுவாங்க. அது வந்து அந்த பொட்டுக்கடலை அவங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்காக அது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அரிசி பிளஸ் பொட்டுக்கடலை ரெண்டுத்தையும் வறுத்து திரிச்சு பவுடர் பண்ணி அப்படி நீங்க வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறப்ப ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி விட்டு தண்ணியா கரைச்சு நீங்க வந்து காய்ச்சி கொடுக்கணும். எப்படி நம்ம நார்மல் கஞ்சி போடுறோமோ அத மாதிரி கஞ்சி போட்டு கொடுக்கணும் பசங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் ரெடி நினைக்கிறேன். இதுல டைம் எவ்வளவு கொடுக்கணும்? இல்ல இங்க பாருங்க, நெய் தொட்டுட்டு இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டலையா, கை சுடலையா? இல்ல இல்ல, இதுவே வந்து நம்ம கரெக்டான ஒரு பதம். இந்த பதத்துல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம். லைட்டா கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஸோ இங்க வந்து நல்லாவே இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஒட்டுச்சு அப்படி மாதிரி ஒட்டாம அப்படி எப்படி வருது பாருங்க. இது நம்ம மாத்திடலாமா? எடுத்துடலாமா? ஓகே, என்ன வேணும்? ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை அல்வா வந்து எடுத்து வச்சாச்சு. இதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானலியில பொட்டுக்கடலையை சேர்த்து கொஞ்சம் லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணும்போது ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலியில தேவையான அளவு வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பவுடரை இதோட ஒன்னா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கட்டியாகும் போது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கட்டியாகும் போது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பொட்டுக்கடலை அல்வா தயார்.